வணக்கம், இது உங்கள் 𝗩𝗚𝗘𝗪𝗏 யூடியூப் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் AdSense மூலம் வந்து எங்களோட யூடியூப் வீடியோ வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது என்று தான் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி அதில் வந்து நாங்கள் வந்து கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து எங்களோட வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ண பிறகு வந்து அதில் வியூஸ் எவ்வளோ கூடி இருக்குது குறைஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து இதில் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறக்கு முதல் இது வரைக்கும் 𝗩𝗚𝗘𝗪𝗏 யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் விட்டுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் AdSense அந்த பேஜில் இருக்கிறேன். இந்த பேஜுக்கு போகிற லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு நீங்கள் போவீங்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து $45 வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதாவது வந்து $45 வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தர மாட்டாங்க. $45 வந்து நீங்கள் வந்து ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு $45 வந்து அவங்க கூகுள் AdSenseக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி தருவாங்க. நீங்கள் அதை வச்சு இன்னொரு $45 வந்து கேம்பெயின் கிரியேட் பண்ணலாம். அதாவது வந்து நீங்கள் $45 வந்து கேம்பெயின் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இன்னொரு $45 தருவாங்க கேம்பெயின் கிரியேட் பண்ணு. அதாவது இன்னொரு வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஒன்று நினைவு வச்சுக்கொள்ளுங்க, இதில் வந்து கூகுள் AdSense வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் எந்த வீடியோ உங்களோட யூடியூப் வந்து நீங்கள் மோனிடைசேஷன் என்ன பண்ண போகிறீங்க, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும், 1000 சப்ஸ்கிரைபர் வேணும்னா நீங்கள் இந்த முறையை வச்சு நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன்னா இதில் வர எல்லா வியூஸும் இன்டெரக்ட் வியூஸை தான் பெறும். அதனால் இதில் வர எந்த வியூஸுமே உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸும் கவுண்ட் ஆகாது. அதனால் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட வீடியோ ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா உங்களோட வீடியோ வந்து பார்க்குறார், இதன் மூலம் வந்து பார்க்குறாருன்றக்கு அந்த வியூஸ் வந்து உங்களுக்கு கவுண்ட் ஆகாது. ஆனால் அந்த ஆள் வந்து திருப்பி இந்த உங்களோட வீடியோவை உங்களோட சேனலில் போய் பார்க்குறார், இல்லை வேறு வீடியோஸ் பார்க்குறாருன்றக்கு அந்த வியூஸ் வந்து உங்களுக்கு கவுண்ட் ஆகும். அதனால் வந்து நாங்கள் ஈஸியான முறையில் எங்களோட வீடியோ ப்ரொமோட் பண்ணி ஆடியன்ஸை வந்து நிறைய பேரை எடுத்துக்கொள்ளலாம், புது சப்ஸ்கிரைபர்ஸை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு தான் பாவிக்கிறது. இது எப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம்னு பார்ப்போம். இந்த $45 வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்றீங்க. உங்களோட இமெயிலை வந்து இதில் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயிலுக்கு ஒரு கோட் ஒன்று போகும். அந்த கோட்டை எடுத்து தான் நாங்கள் வந்து நான் பில் பேமெண்ட் போட்டோம்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீயான கூப்பன் வந்து கிடைக்கும். இப்போ நாங்கள் வந்து இந்த இமெயிலை டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணிலாம் முடிச்ச அப்புறம் ஐ எம் நாட் a robot இருக்கும், அதை டிக் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா கெட் அ கூப்பன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ண அந்த இமெயிலுக்கு வந்து எங்களோட கூப்பன் வந்து போயிட்டுது. அதை நான் அப்புறம் காட்டுறேன், எங்கே போடணும் என்ன மாதிரி செய்கிறேன் அப்படின்னு செட்டப். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே சைன் இன் கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். இதில் நீங்கள் எதை கொடுக்கலாம். நான் கெட் ஸ்டார்ட்டை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே உங்களுக்கு ரீடட் ஆகி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு மேல் பக்கம் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் காட்டுவாங்க. சரியான இமெயிலில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட இமெயிலை வந்து செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு வந்து சரியான இமெயிலாம் கிளிக் ஆகிருக்குது. ஸோ நான் ஒன்றும் செய்யலை. உங்களுக்கு அப்படி கிளிக் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதில் வந்து இமேஜில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சரியான இமெயிலை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் கொடுத்தா அப்புறம் இல்லை மேலே ஸ்விட்ச் டு எக்ஸ்போர்ட் மூட் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு இப்படி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகிக்க கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் வித்தவுட் கேமிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரிலேருந்து யூஸ் பண்ணுறீங்க, என்ன டைமிங், பட் கரன்சி எல்லாம் கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்ரீலங்கா, ஓகே நாங்கள் ஸ்ரீலங்கான் டைப் கிளிக் பண்ணிக்கிறேன். டைம் சூன் வந்து ஸ்ரீலங்கான் டைமில் கிளிக் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து கரன்சி வந்தால் உங்களோட விரும்பின கரன்சி நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சப்மிட் பண்ணதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சுது. கங்க்ராச்சுலேஷன் யூ ஆல் டன் வந்துருக்குது. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் யூ அக்கௌண்ட் காட்டுறாங்க, அதை கிளிக் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பில்லிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் லோட் ஆகிட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பில்லிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இதில் எந்த கண்ட்ரி என்ன யூஎஸ்லாம் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் பார்த்து மார்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்படியே கீழே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அக்கௌண்ட் டைப் பண்ணி வந்திருக்கும். அதில் இண்டிவிஜுவல் கிளிக் ஆகிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதில் உங்களோட நேம் அட்ரஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ண போகிறது இல்லை, பட் நாங்கள் ஒரு சும்மா ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்தே ஆகணும் கட்டாயம். ஸோ நான் எங்களோட அட்ரஸ் உண்மையான அட்ரஸை கொடுத்துருக்கேன். கீழே போனீங்கன்னா கீழே ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவு டு யூ பேன்னு வந்திருக்கும். இல்லை ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் இருக்கும், அதை நாங்கள் கிளிக் பண்ணி மேனுவல் பேமெண்ட்டுக்கு மாற்றணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டில் இருந்தேன்னா எங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக காசு வட்டி கொண்டு இருப்பாங்க. நாங்கள் மேனுவல் பேமெண்ட் மாற்றி போட்டு இதில் மினிமம் வந்து ஒரு $100 கொடுத்தே ஆகணும். கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்ட் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. இல்லை உங்களோட கார்ட் டீடைல்ஸ் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி போட்டு இதில் வர டிக் பண்ணி போட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அக்ரி பண்ண சொல்லுவாங்க உங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷனுக்கு. அதை நீங்கள் அக்ரி பண்ணி போட்டு சப்மிட் பண்ணதை கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரொமோட் கோட் ஒன்று இருக்குது. அது $45 வந்து ஃப்ரீயாக தராங்க. அதை நீங்கள் ப்ரொமோ கோட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ப்ரொமோட்டேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோட் கோட் கேட்பாங்க. இந்த ப்ரொமோட் கோட் எங்கே இருக்குமுன்னா இந்த இமெயில் அட்ரஸுக்கு வந்து உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதில் போய் நீங்கள் அந்த ப்ரொமோ கோட் எடுக்க வேண்டியிருக்கும். இப்படி தான் வந்து உங்களுக்கு ப்ரொமோ கோட் அனுப்பியிருப்பாங்க. இதில் வர அவ்வளோ இங்கிலீஷ் லெட்டரை வந்து நீங்கள் காப்பி பண்ணி போட்டு நீங்கள் இதில் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரொமோட் கோட் வந்து ஆக்டிவ் ஆயிடும். இந்த ப்ரொமோட் கோட் வந்து எப்படி என்ன $45 வந்து நீங்கள் $45 வந்து நீங்கள் ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு $45 வந்து கூகுள் AdSense தருவாங்க. கூகுள் AdSenseக்கு அது வந்து 1 மந்த்துக்கு செய்யணும். இந்த ரூல்ஸை நீங்கள் பின் பண்ணால் தான் உங்களுக்கு $45 வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் லோட் ஆகிட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் எப்படி பே பண்ணணுன்னு கேட்டிருப்பாங்க. அது மேனுவல் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். அப்படி மேனுவலே செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து எங்களுக்கு காசை வந்து காலிலேருந்து வட்டி கொண்டு இருப்பாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா உங்களோட அட்ரஸ் மாதிரி அக்கௌண்ட் டைப் மற்ற வந்து எந்த கண்ட்ரி எந்த நாடு எல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கொண்டு வழியாக செக் பண்ணுங்க. செக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த கேம்பெயின் வந்து சரியாக ஒர்க் பண்ணும். உங்களோட அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப்பை வந்து லிங்க் பண்ணணும். இந்த கூகுள் ஆட்ஸில் இது எப்படி லிங்க் பண்ணுற அப்படின்னா இதில் வந்து செட்டிங் டூல்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து லிங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் இருக்கும். இதில் டீடைல்ஸ் இருக்கிறத கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஆட்ஸில் வந்து லிங்க் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களோட சேனலை வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் ஆட் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் நேமை டைப் பண்ணி உங்களோட யூடியூப் சேனலை வந்து செலக்ட் பண்ணணும். நான் இப்போ இந்த யூடியூப் சேனல் நேமை டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் நேம் வந்து டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ண அப்புறம் இந்த யூடியூப் சேனல் மேலே காட்டுறாங்க, அதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் லோட் ஆகிட்டு இது வந்து உங்களோட சேனலாக இல்லை வேறு ஐட்டம் சேனல் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் உங்களோட சேனலுக்கு தான் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, ஆட் பண்ண போகிறீங்கன்னா இதில் உங்களோட சேனலில் கொடுக்கலாம். இல்லைண்டா நீங்கள் இதை வந்து சம்மன் எல்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இமெயில் வந்து அனுப்ப சொல்லுவாங்க இந்த எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலோட ஓனருக்கு. இல்லை இது பார்த்தீங்கன்னா எந்த சேனல் தான். ஸோ நான் வந்து ஐ ஆம் ஓன் திஸ் சேனல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கோ டு யூடியூப் என்ற கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோ டு யூடியூப் கிளிக் பண்ண உடனே அது வந்து இந்த யூடியூப்புக்கு வந்து ரீடைட் ஆகி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து எந்த சேனல் கேட்குறாங்க, இதில் வந்து இந்த சேனலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு திருப்பி ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் நேம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நாங்கள் இந்த நேமும் கொடுக்கலாம். இந்த சேனல் நேமே கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 வந்து டிக்காக இருக்கும். இந்த 3 டிக்காக இருக்கான்னு பாருங்க. 3 கட்டாயம் டிக்காக இருக்கணும். டிக்காக இருந்த அப்புறம் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து லிங்க் ஆகிட்டுது. இது எங்கே செக் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் 2வது சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண அப்புறம் இதில் அட்வான்ஸ் செட்டிங் இருக்கும், அதில் போய் கீழே ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கூகுளில் வந்து லிங்க் ஆகிட்டுன்னு காட்டுவாங்க. இதே மாதிரி நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிக்கொண்டே போகலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிங்க் ஆகிட்டுது. இது இதே மாதிரி இன்னொரு சேனல் லிங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இல்லை ப்ளஸ் அடையாளம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு சேனலில் வந்து லிங்க் பண்ணலாம். ஓகே, இல்லை சமரிக்கு போகிறதுக்கு நான் வந்து பில்லிங்கை கிளிக் பண்ணி போட்டு சமரினை கிளிக் பண்ணோன்னா சமரிக்கு வந்துடுது. இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன்னு காட்டுறேன். eBay ட்ராப்ஷிப்பிங் என்ன, அதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டுருந்தான். அந்த வீடியோ தான் நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன். இது வந்து eBay ட்ராப்ஷிப்பிங்கில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படி சொல்லி தந்திருக்கேன். இந்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா மேல் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. eBay ட்ராப்ஷிப்பிங் என்ன, அது மூலம் எப்படி இலங்கையில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், அதாவது பப்ளிஷ் பண்ண நாள்லேருந்து எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து 87 வியூஸ் தான் வந்திருக்குது. 6 ஹவர்ஸ் தான் வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்குது. 4 சப்ஸ்கிரைபர் தான் கூடி இருக்குது. இப்போ இதை தான் வந்து நான் வந்து கூகுள் ஆட்ஸில் வந்து ப்ரொமோட் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி ப்ரொமோட் பண்ண பிறகு எப்படி வந்து வியூஸ் வந்திருக்குது அதையும் வந்து உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவை மேக் பண்ணி போகிறேன். எவ்வளோ வியூஸ் ஏறி இருக்குது, என்ன மாதிரி ஹை வந்திருக்குது, என்ன மாதிரி எவ்வளோ காசு ஓட்டியிருக்காங்க எல்லாம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போட்டு காட்டலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக ஒரு கேம்பெயினை கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா இதில் வந்து ப்ளஸ் அடையாளம் இருக்குது, நியூ கேம்பெயின் அண்டு, அதை நாங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்னத்தை கிளிக் பண்ணணும் அப்படின்னா இதில் வேலை பக்கம் கீழ் முனையில் கிரியேட் அ கேம்பெயின் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே, இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோன்றதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே போனப்போ இதில் வந்து கஸ்டம் வீடியோ கேம்பெயின் இருக்கும், அதே கிளிக் பண்ணி விடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இதில் முதலாக பார்த்தீங்கன்னா டைப் வந்து போட்டு வீடியோ கேம்பெயின் கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கிறேன். அது மாற்றோன்னா அதில் பென்சில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கேம்பெயின் நேம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு நேம் வந்து கொடுக்கணும். இந்த கேம்பெயினுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்க போகிறீங்க அந்த நேமை கொடுக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய மாதிரி இந்த கேம்பெயினை பார்த்தோன்னே இதுக்கு தான் போட்டிருக்கோம் பிடிக்கிறக்காண்டி ஒரு நேம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இந்த நேம் வந்து நீங்கள் 128 லெட்டர்ஸில் கொடுக்கலாம். இதுக்கு அடுத்த கீழே போனீங்கன்னா பை ஸ்டேட்டஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் மேக்ஸிமம் சிபிவி இருக்கும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று இருக்கும் டார்கெட் சிஎம்பி அண்டு. இந்த சிஎம்பி என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த சிபிவி என்றால் ஒவ்வொரு வியூஸுக்கும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் சிபிவி தான் கொடுக்கணும். இதில் கீழே போனீங்கன்னா அதுக்கு அப்புறம் வந்து பட்ஜெட் அண்ட் ரேட்டில் இருக்கும், கேம்பெயின் டோட்டல், டெய்லி அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து இவ்வளோ தொகையை வந்து வெட்டி கொண்டே இருப்பாங்க. இது வந்து கேம்பெயின் டோட்டலாக கொடுத்து விட்டிங்கன்னா இதில் அமௌண்ட் வந்து கொடுப்பீங்க. அந்த அமௌண்ட் முடிகிற வரைக்கும் ஆட் வந்து ரன் ஆகிக்கொண்டே இருக்கும். இதில் வந்து டேட் கொடுக்கலாம். டேட் நீங்கள் என்ன எவ்வளோ நாளுக்குள்ளே அந்த கேம்பெயின் வந்து ரன் ஆகணுமோ அந்த டேட்டை கொடுத்தீங்கன்னா அந்த நாளுக்குள்ளே ஆட் வந்து ரன் ஆகிக்கொண்டு இருக்கும். அப்போ நாங்கள் வந்து மோஸ்ட் வந்து கேம்பெயின் டோட்டல் தான் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவழிக்க போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதில் நாங்கள் வந்து எங்களோட அமௌண்ட்டை கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட்டும் எண்ட் டேட்டும் கேட்டிருக்காங்க. எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அது வந்து கேம்பெயின் வந்து ரன் ஆகணும் கேட்டிருக்காங்க. நான் வந்து 1 மாதத்துக்கிட்ட நான் கொடுக்குறேன். இல்லை கீழே ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $1 கிட்ட நான் கேம்பெயின் பண்ணிக்கிறோம். அதாவது இலங்கை காசில் வந்து 180 ரூபா அப்படி வரும். அது வந்து டெய்லி வந்து ஒரு கேம்பெயினுக்கு வந்து $0.03 வந்து போகுது அப்படின்னு காட்டியிருக்காங்க. நாங்கள் வந்து 30 நாள் கிட்ட அந்த கேம்பெயின் ரன் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் 3 செலக்ட் ஆகிருக்கும். இதில் கடைசியாக இருக்கிறத வந்து அன்டிக் பண்ணணும். முதல்ல 2 தான் செலக்ட் ஆகிருக்கணும், 3ஆவது செலக்ட் ஆக தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. எந்த லொக்கேஷனில் வந்து இது வந்து ரன் ஆகணும் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்ரீலங்காண்டா ஸ்ரீலங்கா மட்டும் கொடுக்கலாம். இல்லை எந்த லொக்கேஷன்டா இதில் கிளிக் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனில் உங்களோட வீடியோ வந்து ஷோ ஆகணுமோ அந்த இதை வந்து நீங்கள் டைப் பண்ணால் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்கும். இதில் வந்து எந்தெந்த லாங்குவேஜில் ஆக்களுக்கு வந்து வீடியோஸ் போகணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து டைப் பண்ணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இதில் வந்து தமிழில் கொடுக்குறோம். இந்த ஸ்ரீலங்காவில் தமிழில் இருக்க ஆக்கள் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து ஆட் வந்து போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி டைப் பண்ணிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இன்வென்ட்ரி என்னமா இன்வென்ட்ரி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இன்வென்ட்ரி டைப்பில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸ்பெண்டட் இன்வென்ட்ரியும் ஸ்டாண்டர்ட் இன்வென்ட்ரியும் கொடுக்கலாம். இல்லை லிமிடெட் இன்வென்ட்ரி மட்டும் கொடுக்க வேண்டாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டட் இன்வென்ட்ரியை கிளிக் பண்ணி விடுறேன். கீழே போனீங்கன்னா எக்ஸ்க்ளூட் டைப் லேபிள்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எம்பெடட் யூடியூப் வீடியோஸும் லைவ் ஸ்ட்ரீம்லேயும் வந்து எங்களோட ஆட் வந்து ஷோ ஆகக்கூடாது கிளிக் பண்ணி விடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே கண்டென்ட் நாட் ஜெட் லேபிள்னு இருக்கும். அதை நீங்கள் அன்டிக் பண்ணி விடணும். அப்படியே கீழே ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் செட்டிங் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிவைசஸ் கேட்டிருப்பாங்க. எந்த டிவைஸில் வந்து இந்த வீடியோ வந்து ஷோ ஆகணும் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா செட் பப்ளிகேஷன் டார்கெட் ஃபார் டிவைஸ்ன்றதை கிளிக் பண்ணி போட்டு இதில் வந்து மொபைலில் மட்டும் கிளிக் பண்ணி விடுங்க. ஏன்னா மொபைலில் மட்டும்தான் எங்களோட ஆட் வந்து ஷோ ஆகணும் அப்படின்ட்டு. இல்லைன்னு கம்ப்யூட்டர் டேப் டிவி ஸ்க்ரீன்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷனலாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கேப்பிங்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேப் இம்பர்சன் ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து எத்தனை நாளுக்கு ஒருக்கா வந்து அந்த ஆட் வந்து ஷோ ஆகணும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கட்டாயம் அவசியம் அப்படின்ட்டு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து ஆட் ஷெடியூல்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைம் கேட்டிருக்காங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ஆட் வந்து ஷோ ஆகணும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஃபுல் டைமு ஷோ ஆனால் சரி. அதனால் வந்து நான் ஆல் டேஸை கிளிக் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, கீழே ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆட் குரூப் இருக்கும். இதில் ஆட் குரூப் நேம் கேட்டிருக்காங்க. இதில் நேம் வந்து நீங்கள் மேலே கொடுத்து அதே நேமையும் கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேறு நேமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்புறம் கீழே ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெமோக்ராபிஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அந்த வீடியோ ஷோ ஆகணும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக இல்லை மேலுக்கு அந்த வீடியோ ஷோ ஆகணும் அப்படின்ற இந்த டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஷோ ஆகணும். ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா 65க்கு உள்ளே இருக்காங்களே நான் கிளிக் பண்ணி விடுறேன். இந்த ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் வந்து எனக்கு அன்டிக்கில் இருக்குது. என்கிட்ட வந்து இலங்கைக்கு சப்போர்ட் ஆகாது. ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் டார்கெட்டிங் ஒன்லி அவைலபிள் செலக்ட் கண்ட்ரிஸ் அது மட்டும்தான் இது வந்து அவைலாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. இங்கே கீழே போனீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்து உங்களோட வீடியோ போகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதில் வந்து இல்லை சர்ச்சில் போய் உங்களோட ஆடியன்ஸை செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டாயம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களால் வந்து சரியாக சொல்ல முடியல எந்த கேட்டகரி ஆக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றக்க நீங்கள் இது வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை உங்களுக்கு சூறாக தெரியும் அப்படின்னா மட்டும் ஆடியன்ஸில் வந்து கேட்டகரி கொடுங்க. கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீவேர்ட் டாபிக் பிளேஸ்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கட்டாயம் அவசியம் மட்டும் இல்லை. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து ஆக்கள் வந்து இம்ப்ரெஷன் ஆகிறது குறையும். உங்களுக்கு தேவை அப்படி இந்த கீவேர்டில் இருக்காக தான் இந்த வீடியோ வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் கீவேர்டில் கிளிக் பண்ணி உங்களை கீவேர்ட் வந்து டைப் பண்ணக்கூடியதாக இருக்கும். கீழே போனீங்கன்னா பிட்டிங் ஆப்ஷனில் வந்து எவ்வளோ பிட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒரு வியூக்கு வந்து எவ்வளோ நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களோட பெறுமதியை கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் பிட்டிங் இது வந்து $0.05 கொடுத்துருக்கேன். அப்படிங்க இலங்கை காசில் வந்து 10 ரூபா கிட்ட வரும் ஒரு வியூவுக்கு. அதை நான் கொடுத்துருக்கேன். கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரியேட் யுவர் வீடியோ அட்டன் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோட லிங்கை வந்து காப்பி பண்ணி போட வேண்டியிருக்கும். நான் இந்த வீடியோ லிங்கை போடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து இதில் வந்து ரிக்வெர்ட்னு போட்டு இந்த ஆட் வந்து எங்கே ஷோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதில் ஸ்போ விளையாட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு வீடியோ ப்ளே ஆகி கொண்டு அந்த ஒரு நிமிஷம் ஓடும் தானே அந்த இதுக்குள்ளே வரும். அதுக்குள்ளே நீங்கள் உங்களால் வந்து வியூஸை ஏர்ன் பண்ண முடியும், ஆகலை கஸ்டமர் எடுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆட்டை போடக்கூடியதாக இருக்கும். நான் வந்து மோஸ்ட் போடுறோம் அப்படின்னா வீடியோ டிஸ்கவர் ஆட் தான் கிளிக் பண்ணுறேன். நான் இந்த வீடியோ டிஸ்கவர் ஆட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்களோட பெரிய பெரிய சேனலில் வீடியோலாம் பார்த்துக்கே கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் என்ன ஆட் அந்த ஆட் தான் இந்த வீடியோ டிஸ்கவர் ஆட் வந்து. இது வந்து கூட வந்து வியூஸை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸ்கிப்பர் ஆடில் வந்து உங்களோட டம்ப்ளைனில் வந்து பார்த்து அட்டாக் ஆகி உள்ளவராக வருவார் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப்பர் ஆட்டை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கீழே அப்படி அப்படின்னா உங்களோட டம்ப்ளைன் செக் பண்ணது கேட்குறாங்க. இங்கே ஹெட்லைன் இருக்கும். இந்த ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிராண்டட் நேமையும் வந்து குறிப்பிடாத வண்ணம் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து ஹெட்லைன் கொடுத்தாச்சு. இங்கே டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 35 வேர்ட்டுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 35 வேர்ட்டுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து அட் நேமுக்கு ஒரு அட் நேம் இது வந்து கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிவியூ வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து உங்களோட மொபைலில் என்னமா இருக்கும், டிஸ்டர்பில் என்னமா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ப்ரிவியூ வந்து பார்த்துக்கொள்ளலாம்.
சர்ச் பண்ணக்கு என்ன மாதிரி ஆட் வந்து ஷோ ஆகும், அதை சர்ச் பண்ணி வீடியோ பார்க்க என்ன மாதிரி ஆட் ஷோ ஆகும் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். எல்லாம் பார்த்து முடிஞ்சு அப்படின்ட்டு இதில் கிரியேட் கேம்பெயின் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ எல்லாம் லோட் ஆகிட்டு எனக்கு வந்து திருப்பி வந்து ஓப்பன் ஆகிருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் கேம்பெயின் ரெடி அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டேட் வந்து போட்டிருக்கு, எத்தனை தேவை தான் க்ரியேட் பண்ணிக்க அப்படின்ட்டு. நான் எந்தெந்த இடங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ஆட் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு போட்டு வழங்கி இருக்குது. பட் என்ன லாங்குவேஜ் ஆக்களுக்கு போகணும்னு போயிருக்கு. பட் கேம்பெயின் வந்து ஒரு கோல்னு செட் பண்ணல. நான் வந்து எந்த மாதிரி ஆக்களுக்கு வந்து போகணும் அப்படின்ட்டு. இது வந்து இந்த பிட் ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி போட்டிருக்காங்க. பட் இன்வென்ட்ரி டைப் வந்து என்னதுன்னு போட்டிருக்காங்க. அடுத்த வந்து கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு போனீங்க. என்னென்ன இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு. பிட்டிங் வந்து $0.02 வந்து நான் ஒரு வியூஸுக்கு பிட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ டு கேம்பெயின் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட் வந்து பப்ளிஷ் ஆகிட்டுது. பப்ளிஷ் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட் குரூப் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஷோ ஆகிக்கொண்டு இருக்கும். உங்களோட ஆட் நேம், மற்ற ஸ்டேட்டஸ், மற்றது என்ன எவ்வளோ ப்ரைஸுக்கு வந்து பிட் பண்ணிக்கிறீங்க அப்படி, மற்ற உங்களோட குரூப் இந்த டைப் என்ன டைப்பில் வந்து இந்த ஆட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு எவ்வளோ முடிஞ்சிருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன் ஆகிருக்குது, எவ்வளோ வியூஸ் வந்து எல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நீங்கள் இந்த ப்ரைஸில் விட்டு உங்களுக்கு வந்து எந்த விதமான வியூஸும் வரையில், எந்த ரேங்கிங்கும் இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ரேங்கும் காட்டலை அப்படின்றீங்க. நீங்கள் வந்து இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிட்டின தொகையை வந்து அதிகரிக்கலாம். 02 இருக்குன்னா 03க்கு மாற்றலாம். அப்புறம் 04 அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் கூட்டணும். ஒரேடியாக கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் லொஸ்ட் ஆகிறதான் மிச்சமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டணும். எப்போ கூட்டி உங்களுக்கு வந்து வியூஸ் வருதோ அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது வந்து மேலே ப்ளஸ் அடையாளம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேறு கேம்பெயின் வேறு ஆட் வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ உங்களோட கேம்பெயின் வந்து என்ன மாதிரி எலிஜிபிள் ஆகிட்டு தான் வந்து ஆட் ஆகிட்டு தான் பார்க்குறேன் அப்படின்னா இதில் வந்து நேம் இருக்குது தானே, ஆட் குரூப்பில் இந்த நேமை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு பெண்டிங் அண்டர் ரிவ்யூன்னு இருக்கும். இந்த பெண்டிங் அண்டர் ரிவ்யூ வந்து இதாகி எலிஜிபிள் ஆகிட்டு அப்படின்னா உங்களோட இது வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன், வியூஸ் எல்லாம் இதில் வந்து அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்குது. இதே மாதிரி தான் வந்து ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணுறது. இந்த கேம்பெயின் வந்து நாங்கள் 1 மாதத்துக்கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த 1 மாதம் முடிய தான் இந்த வியூஸ் என்ன மாதிரி வந்து தெரியும். அது தெரிய விட்டு உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவை மேக் பண்ணி போகிறேன். எவ்வளோ வியூஸ் வந்திருக்குது, என்ன மாதிரி இம்ப்ரெஷன் வந்திருக்குது, இந்த கேம்பெயின் பண்ணுறதால வந்து லாபமா நட்டமா என்ன மாதிரி நான் உங்களுக்கு இந்த கேம்பெயின் முடிய விட்டு நான் உங்களுக்கு வந்து எல்லா விடயங்களையும் வந்து இன்னொரு வீடியோவை எடுத்து மேக் பண்ணி போடுறேன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேர் போய் சேரணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் ST Tamil Tech யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் விடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know.